உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. எனக்கு நீங்க ஒன்று சொன்னா உங்களோட இந்த இடத்த வந்து ஒன்று எனக்கு விளங்குது. இந்த மூளையில் ஒரு இடத்த கிரிக்கெட் விளாட பிள்ளைகளுக்கு வந்து கிரிக்கெட் மெட் சாமான் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் வந்து இப்போ பிறக்குள்ள யாவும் இருக்கு. அதனால அந்த மூளையில் இருக்கிற இதோட வந்து கட்டுப்படாமல் கட்டியில் வீடு மாதிரி தான் இந்த வீட்டில் வந்து அந்த டைமில் கரண்ட் பவர் கட் ஆகி அந்த டைமில் நான் வந்து இருந்தேன். இப்படி இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கறதுக்கோ இதுக்கோ ஞாபகம் உங்களுக்கு தேவை இருக்கா, உங்களோட பிரச்சனையை தீர்க்கணுமா? என்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா எந்த ஊர்ல இருக்கு சம்மாந்துறையில கிட்டத்தட்ட 378 குமரு புள்ளியில இருந்து கல்யாணம் முடிக்காம வீடு இல்லை. இப்ப உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஒவ்வொன்று நீங்க செல்ல மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், இப்ப அந்த பொம்பிள்ளைகள் பிறந்தது தவறா? அதுவும் அந்த பிள்ளைகள் வந்து 30 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகளுக்கு வந்து வீடு வளவு இல்லை. அதை முடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை மாதிரி வந்தா அவங்களுக்கு வீடு வேணும். என்னோட இடப்பெருக்கிற பொருளாதார சுமைக்கு வீட்டு நம்ம எப்படி போறது அவனுக்கு மாறி அவனுக்கு நியாயம். அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு பிறந்தது தவிர அதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது நாம இன்றைக்கு நாளை இருக்க மாட்டோம். சரியா? ஏதாவது செஞ்சு போட்டு போகணும். சரியா? அப்ப செய்யறதுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு என்ன வளவும் இருக்கு கையில. கொண்டு வர்றதுக்கு பொறிமுறை ஒன்று வரும். அந்த பொறிமுறைக்கு தான் எதிரே வருகின்ற பார்லமெண்ட் தேர்தலில் களமிறங்கணும்னு சொல்லி எல்லாரும் நிற்கிறாங்க. நான் சொல்லி நிற்கிறேன், களம் இறங்குவதா இருந்தால் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுங்க. நான் என்னுடைய வருமானத்தை எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து சும்மா வந்து என்ன சொத்தை நான் இழந்து விட போயிடுமா? நான் அங்க இருக்கிறதால எல்லாருக்கும் கொடுக்க. அப்ப உங்களை எல்லாத்தையும் இழந்து போட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க உறுதியாக இருக்கணும். ஆனா நான் களம் இறங்கினேன்னு சொன்னால் அம்பாரா மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்கள் ஒரு சில சிங்கள மக்களும் வாக்களிக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க. காரணம் எனக்கும் அல்லாருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன செஞ்சிருப்பேன். சரிங்களா? என்ன சரியா இல்லையா? அதிகாரம் இல்லாமல் அப்படி செஞ்சேன்னு சொன்னால் அதிகாரம் இந்த கைது தந்தால் வறுமையை குறைப்பது ஒழிக்கிற வறுமையை குறைப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை நான் முன்னெடுத்து சொல்ல இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாரிய ஒரு வைத்தியசாலை வந்து நான் ஏற்பாடு நடந்திருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பாரிய ஒரு ஹாஸ்பிட்டல். நீங்க ஒருத்தரும் வந்து கலம்புக்கு போக வேண்டிய சேவை கொண்டு வர மாட்டா. அந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கப்பட்டா அதுல சமங்கர யூனிவர்சிட்டி பெரிய லேனோடு எடுத்திருக்கிற கட்டுறதுக்கு அதுக்கு ரிஜிஸ்டர் வேலையா போனதுக்கு வந்து வெளிநாட்டு இன்வெஸ்டர் வந்து நானும் 2 பங்கு கொடுத்து அடிச்சு நாபி பவுண்டேஷனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணிருக்கிறேன். அந்த ஐடி கார்டு இருக்கிறாருக்கு 40% குறி 60% தான் நீங்க காசு கட்டுறது. உங்களுக்கு எந்த ஆபரேஷனா இருந்தாலும் சரியா, என்ன இருந்தாலும் சரியா, ஏன்னு சொன்னாலும் அதை செஞ்சு அதுக்கு நான் மரணிச்சாலும் அந்த இது இயங்கணும் தான் என்னுடைய நியத்தி. நான் பயணிச்சுட்டு நிற்கிறேன். நீங்க விரும்பினால் இப்ப வருவாங்க. இப்ப என்னன்னு சொன்னீங்க, எலெக்ஷன் காலங்கள் வர போகும். நான் சொல்லியிருக்கிறேன், எலெக்ஷன் வருது. நான் இப்ப உங்களுக்கு உதவி செய்வேன். எல்லாரும் எலெக்ஷன் தரக்குள்ள உருவாக்காட்சி கூட தர மாட்டேன். ஒரு அரிசி வேக்க கூட தர மாட்டேன், ஒரு சாதம் தர மாட்டேன், ஒண்ணு தர மாட்டேன். விரும்பினா நீங்க களத்துல இறங்கி பார்க்க போடுங்க. இல்ல வன்னியில இருந்து வருவானுங்க அல்லது கண்டியில இருந்து வருவானுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஏஜென்ட் மாத்திக்க உழைக்கிறாங்க. இந்த முறை ஒரு ஆள் சொல்றாங்க, அந்த முறை கடைசி எலெக்ஷன் இதுக்கு கேட்கறது 2 ஒரு ஆள் சொல்லிப்படுது அப்படின்ட்டு தான் வருவாங்க. அதை நீங்க நான் போட வேணும்னு சொல்லுங்க. இவங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நீங்க போடுங்க. ஆனா என்னுடைய கொள்கை வந்துமா தாய்மாரு, என்னுடைய கொள்கை வந்துட்டா உங்களுக்கு என்ன தேவையோ இந்த தேவை. எனக்கு இது ஒரு அஜெண்டாவும் இல்லை, ஒரு தேவையும் இல்லை, எனக்கு இந்த கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஒரு தனி மனிதன், உங்களோட அது தான். ஆனா இன்றைக்கு நான் ரோட்டுக்கு வந்ததால இன்னைக்கு நடுங்கிறேன். நான் இந்த முறை மதுராமேஸ்வரம் சம்பந்தரை இழக்கப்பட்டு போனவர்கள் இதுக்கு அதாவது இருந்து ஒண்ணு செய்யாத விட இல்லாம 3 பேர் இது சரியா இல்லையா? இருந்து ஒண்ணு செய்யாம என்ன இருந்து என்ன செஞ்சாங்க நம்ம ஊருக்கு? நான் எனக்கு தெரியல. என்ன விட நான் அதிகாரம் இல்லாம இந்த ஊருக்கு நான் செஞ்சிருக்கிறத விட அதிகாரத்தோட என்ன செஞ்சீங்க? நான் பட்டியல் போப்பேன்.
நான் செஞ்ச அவளுக்கும் பற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் கிடைக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு அவங்களுக்கு ரோபோட் உங்களுக்கு பிள்ளைகள் செல்லாம இருக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு எல்லா பேர் லிஸ்ட் இருக்கு. ஆனா நான் அது வியாபாரம் இருக்கு நான் செஞ்சது அந்த குடும்பம் அடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த பாதிய தொழில் பண்டிகைகளை நாங்கள் அமைச்சருக்கு திட்டப்பட்டிருக்கிறோம். என்னோட நோக்கம் வறுமையை குறைக்கணும். வறுமையை குறைக்கிறதுக்கு என்னுடைய பாரத்தை உங்களுக்கு சொல்லியாட்டி நீங்க செஞ்சாலும் ஒன்றுதான் செய்யாட்டி ஒன்றுதான் எல்லாரும் மௌத்தாகணும். நான் தப்பிடுவேன்.